அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்துட்டு ஒரு நியூ பிஸ்னஸ் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். என்னை தெரிந்தவர்களுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு நட்ஸ் ஷாப் வச்சுருக்கேன், அது தெரியும். அதை இப்போ நான் மினி சூப்பர் மார்க்கெட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்கேன், அது தெரியும். தெரியாதது என்ன அப்படின்னா, ஐம் டூயிங் யூஸ்டு கார் பையிங் அண்ட் செல்லிங், அந்த பிஸ்னஸுமே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் கார் வாங்கணும், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும், விற்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் டெல் யூ ஆல் த டீடைல்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சென்னையில் வந்துட்டு எத்தனையோ செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம்ஸ் இருக்குது, எத்தனையோ டீலர்ஸ் இருக்காங்க, பட் நாங்கள் எதுக்காக உங்களை தேடி வந்து உங்ககிட்ட வாங்கணும் அல்லது விற்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு பிஸ்னஸ் வந்துட்டு இது எனக்கு லாங் டைம் வேணும், அதை தாண்டி ஒரு சர்வீஸ் மைண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் காரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு கனவாகவே இருக்கும் இல்லையா? அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு கார் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வந்துட்டு புது கார் வாங்க முடியலை, அது வந்துட்டு பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது, அதனால நம்ம பழைய கார் வாங்கும்பொழுது ரேட்டு கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்கும், டியூ கட்டுறதெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வருவாங்க. அந்த காரையுமே வாங்கிறதுக்கு வந்துட்டு பணத்துக்காக நகையை வச்சு அல்லது லோன் போட்டு இந்த மாதிரி வந்து வாங்குவாங்க இல்லையா? அப்போது அப்படி பணம் புரட்டி பல நாள் கனவு, பல வருட கனவை நினைவாக்குறதுக்காக வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நான் பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி பிஸ்னஸ், அதாவது மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, காரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க வாங்க வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த காரை நம்ம நல்லா ஷோ பண்ணிட்டோம் அதாவது அப்படின்னா அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து நம்ம சொல்லி கொடுப்போம், இல்லைங்க இந்த காருக்கும் இந்த காருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இது வந்து ரீபெயிண்ட் ஆகிருக்கு, அதனால இந்த காரை விட இது 10,000 ரூபாய் குறைச்சி கொடுக்குறோம். இந்த காரில் ஏன் 10,000 ரூபாய் அதிகம்னா, இது வந்து ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை, ரீபெயிண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ, என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கோ அதை சொல்லி தான் நம்ம வந்துட்டு காரை விற்க செய்கிறோம். என்ஜினில் என்ன அடுத்த ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஓகே ரேட்டு ஓகே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, வண்டி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, குவாலிட்டியில் நம்ம சாக்ரிஃபைஸ் ஆகிறதே கிடையாது, ஃப்ளட் வண்டி நம்ம எடுக்கிறதே கிடையாது, என்ஜினில் கை வச்சுருந்தா அந்த வண்டியை வந்து நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ ஹியூமனுக்கு எப்படி ஹார்ட் முக்கியமோ அந்த மாதிரி காருக்கு வந்து என்ஜின் தான் ஹார்ட் இல்லையா? அதை பிரிச்சிருந்தாலோ அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த வண்டி பக்கம் நம்ம போகிறதே கிடையாது. மற்ற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்னாலே ரோட்டில் ஓடும்பொழுது ஏதாவது அதை டிங்கரிங் பெயிண்டிங் அந்த வேலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அந்த என்ஜின் ரூம் மட்டும் கிளியராக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்ட். அதான் நான் சொன்னேன் இல்லை, காருக்கு வந்து என்ஜின் வந்து ஹார்ட் மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் கொடுக்குறோம். அதாவது என்ன அஸ் பர் கண்டிஷன் என்னவோ அதை நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். ஸோ அப்போ பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். வண்டி எடுக்கும் பொழுதும் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாலும் ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நம்ம அதை எடுக்க செய்கிறோம். நீங்கள் வந்து ஸ்பின்னி, கார்ஸ் 24 இங்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவங்க எவ்வளோ பெரிய ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் சேலரி அவங்க கொடுக்கணும். எப்படி கொடுப்பாங்க? அவங்க உங்ககிட்ட இருந்து எடுக்கிற ப்ராஃபிட்டில் தான் கொடுக்க முடியும், சரிங்களா? அதனால எங்களை மாதிரி சின்ன சின்ன டீலர்ஸ்க்கு கொடுங்க, நாங்கள் ரேட் வந்து ரீசனபிளாக கொடுப்போம், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 2 ரீசன் சொன்னேன் இல்லை, 3வது ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு கார் வாங்கிட்டு அந்த ஒரு கார்லேயே ஒரு பல்க் லாபம் பார்த்துடணும் அப்படின்ற தாட் கிடையாது. லெஸ் ப்ராஃபிட் மோர் சேல், இதுதான் என்னோட பிஸ்னஸ் கான்செப்ட். ஓகே, அதனால வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட 100 ரூபாய் வச்சு விற்கணும் அப்படின்றத தாண்டி அதை 10 பேர்கிட்ட 10 ரூபாய் வச்சு விற்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். அதனால வந்துட்டு ரேட்டெல்லாம் ரீசனபிளாக இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்ன கார் நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் நீடட் இருக்குது அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரைட், நன்றி.